சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்றவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். கொள்ளை முயற்சியின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து கொள்ளையடிக்க முயன்றவர்களின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதி பகுதியைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். வியாழனன்று இரவு 9 மணி அளவில் 2 பேர் வந்து நகைகளை வாங்குவதைப் போல நடித்துள்ளனர். சில நகைகளை எடுத்து பார்த்தவர்கள் கடை உரிமையாளரிடமும் அங்கிருந்த பெண் ஊழியர்களிடமும் பேசியுள்ளனர். அப்போது ஒரு கொள்ளையன் 20 சவர நகைகளை கையில் எடுத்துக் கொண்டு தப்பி ஓட முயற்சித்துள்ளார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த பாட்டிலை எடுத்து அதிலிருந்த ரசாயனத்தை ஊழியர்கள் மீது பீச்சி அடித்திருக்கிறார். உடனடியாக ஊழியர்கள் சுதாரித்துக் கொண்டு கொள்ளையர்களை பிடிக்க முயன்றனர். அதில் ஒருவரை பிடித்துக் கொள்ள மற்றொரு கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய கொள்ளையனை கடைவீதியில் இருந்த பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து விட்டனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் 2 கொள்ளையர்களையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் திருவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகுப்பத்தைச் சேர்ந்த சாமிதுரை என்பது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கொள்ளையர்கள் 2 கொள்ளையடிக்கும் முயற்சி செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.